தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 181:8 வாசிக்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதா இருப்பதே நலம் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இதனால் நமக்கு செய்தியாக நாம் படிக்கிறோம். இதனால் செய்தியின் தலைப்பானது திறந்த கதவு. அவான்ஸ்டியல் கல்லூரி என்று சொல்லி இன்னும் அநேக கட்டிடங்கள் கட்டவிருந்தது. ஆனால் அந்த கட்டிடத்தை ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு வரணும் சொல்லி பிரயாசப்பட்டார்கள். ஆனால் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆஸ்திரேலியா மிஷன் தலைவராக ஏஜி டேனியல்ஸ் என்பவர் ஒவ்வொரு வியாபாரியும் சந்தித்து அமெரிக்காவில் இருக்கும் நமது ஜெனரல் கான்ஃபரன்ஸுக்கு மே முதல் வாரத்தில் பணம் வந்துவிடும் சொல்லி உங்களுக்கு பணத்தை நான் செலுத்தி வருகிறேன் என்று சொல்லி, ஆனால் இப்பொழுது கடனாக தாருங்கள் சொல்லி அங்கே ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். தேவையான பொருட்கள் எவ்வளவு வாங்கி கொண்டார்கள், ஆனால் மே மாதத்தில் பணம் வரவில்லை. பணப்பிரச்சனை காரணமாக கட்டிட வேலையும் அங்கே நிறுத்துமாறு ஜெனரல் கான்ஃபரன்ஸிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. ஆனால் அந்த கடனை எப்படி அடைப்பது என்று சொல்லி அந்த டேனியல் என்ன செய்வது தெரியாமல் புரியவில்லை என்று சொல்லி தேவன் மேல் பாரத்தை வைத்து கொண்டு அங்கே ஒரு மரம் வந்தது. அந்த மரத்தண்டையில் முழங்கால் படியிட்டு கதறினார், ஆண்டவரே, உம்முடைய கல்லூரி இதுவரைக்கும் நீங்கள் நடத்தி வந்தீர், ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவோம் என்று சொல்லி அங்கே ஜெபித்தார். ஏசாயா 2:27 வாசிக்கிறோம். நாஸ்திரே சுவாசமுள்ள மனுஷன் நம்புவதை விட்டுவிடுங்கள் எனப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் தேவனை நம்பினால் நிச்சயமாகவே அவர் கைவிட மாட்டார்னு சொல்லி அங்கே ஜெபிக்கிறார்கள். அடுத்த நாள் காலை குடும்பத்தில் ஜெபத்தில் தானியேல் 6:16 வாசித்தார்கள். உன் தேவன் உன்னை விடுவிப்பார் என்ற வார்த்தை அவர்களுக்கு ஆறுதல் தந்தன. அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஜெபித்தார்கள். உடனே அன்று சாயங்காலம் 4 மணி அளவிலே அவரவர் நண்பர்களுமாக ஒரு வங்கிக்கு கடந்து சென்றுகின்றார்கள். அந்த வங்கியின் கதவு கொஞ்சம் கொஞ்சமாக திறந்தது. அவர்கள் இருவரும் அந்த வங்கியின் உள்ளே சென்றார்கள். அவர்களை பார்த்ததும் அநேகர் பூரித்து போனார்கள். அந்த வங்கி மேலாளர் 1 மணி நேரத்துக்கு நேரக்கு முன்பாக வங்கியின் கதவை நான் பூட்டினேன், ஆகவே நீங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஆச்சரியத்துடன் அந்த வங்கியுடைய மேலாளர் கேட்டார். 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் தேவையான பணத்தை பெற்றுக்கொண்டு வங்கியிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அந்த இரவு வேதத்தை திறந்து தானியேல் 14 எடுத்தார். அந்த வசனத்திற்கு பக்கத்தில் நிறைவேறிற்று என்று சொல்லி எழுதினார் அந்த தானியேல் என்பவர். சில சமயங்களில் நீங்கள் நானும் அவரை நம்பாமல் போகிறோம், அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் போகிறோம். ஆனால் அந்த தானியேல் என்பவர் மிகவும் நம்பிக்கை வைத்து அந்த வேத வசனத்தை சொல்லி ஜெபித்தார். நாம் நம்புகிறவர்கள் நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள், சபை தலைவர் கூட நம்மை கைவிடலாம். ஆனால் தேவனை நோக்கி நீங்கள் நானும் பார்க்கும்போது அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் வாக்கு தத்தங்கள் உண்மையானவைகள். நாம் அவரை முழுமையாய் நம்பிக்கை வைக்கும்போது தேவமே நிச்சயமாக நம்பிக்கை வைக்கும்போது அவர்கள் கேட்டுக்கொண்ட விண்ணப்பம் கேட்கப்படும். அவர்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறத்தக்க தேவன் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.